ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப கேஷுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி. இப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை காமிச்சு கேட்டாங்கன்னா, திஸ் இஸ் அப்படின்னு அந்த பொருளோட பேரை சொல்லலாம். இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் தேட் அப்படின்னா தட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கேஷுவலான கேள்விகள் பதில்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிப்ளை கேஷுவலி பார்ட் 1. I welcome you to the channel Syntax Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் இருக்குது. அந்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற சப்ஜெக்ட், வேர்ப், நவுன் அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வாட், வென், வேர், ஹூ இது எல்லாமே WH கொஸ்டின் வேர்ட்ஸ். இதில் ஆரம்பிக்கிற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மை ஆக்டிவிட்டி புக். ஓகே, திஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் பதில். இல்லைனா இட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அது பொருளாக இருந்தால் இட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் தேட்? தட் இஸ் மை பேக். அது என்னுடைய பேக். வாட் இஸ் ஹீ? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தேட்? அப்படிங்கிற மாதிரி வாட் இஸ் ஹீ? அந்த ஹீங்கிறது ஹியூமன் பீயிங். ஓகே, அப்படி கேட்டாங்கன்னா அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ஆன் இன்ஜினியர், he is a lawyer, he is a doctor அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் he அப்படின்னு கேட்டால் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் என்ன வேலை பார்க்குறாரு. வாட் இஸ் யுவர் மதர்? உங்களுடைய மதர் என்ன வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின். வாட் இஸ் கால்டு மேஜிக்? மேஜிக் இஸ் அ ஷோ. இது ஒரு டெஃபனிஷன் சொல்கிற ஆன்சர். வாட் இஸ் கால்டு அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் இன் த பேக்? இன் த பேக், பேக்கிற்குள் என்ன இருக்கிறது? ஓகே, தேர் இஸ் அ புக் இன் தி பேக். இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, ஆன்சரும் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். அந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். தேர் இஸ் அ புக் இன் தி பேக். ஐ ஹாவ் மை ஃபைல்ஸ் இன் தி பேக். ஐ ஹாவ் மை ஃபைல்ஸ் இன் தி பேக். நான் என்னோடய ஃபைல்ஸை அந்த பேக்கில் வச்சுருக்கேன். தெர் ஆர் சம் நோட்ஸ் இன் தி பேக். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைப்பில் ஆன்சர் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். ஐ நீட் மணி. ஐ வாண்ட் காஃபி. இந்த மாதிரி பதில் சொல்லலாம். வாட் டு யூ வாண்ட்? அந்த யூ அப்படின்னா நீ, நீங்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? வாட் டு தே வாண்ட்? ஓகே, வாட் டு தே வாண்ட்? வாட் டஸ் ஹீ டெல்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் ஹீ டெல்? இந்த ஹீ சிங்குலர் வந்த உடனே டஸ்ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ப்ளூரலுக்கு டூ வரும், சிங்குலருக்கு டஸ் வரும். வாட் டஸ் ஹீ டெல்? அவர் என்ன சொல்கிறார்? ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி. அவர் ஒரு கதை சொல்கிறார். ஹீ டெல்ஸ் எ ரீசன். அவர் ஒரு காரணம் சொல்கிறார். ஹீ டெல்ஸ் ஆன்சர்ஸ். அவர் விடைகளை சொல்கிறார். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? அந்த இட்டுக்கு பதிலாக ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம். வாட் டஸ் திஸ் கொஸ்டின் மீன்? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் திஸ் கொஸ்டின் மீன்? இட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ என்ன சொன்னியோ அது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் தேட் வி ஷுட் நாட் கோ. இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான வாக்கியங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்சர் பண்ணி பழகணும். வாட் வாஸ் தேட்? தட் வாஸ் ஏ நாவல். அது ஒரு நாவலாக இருந்தது. பாஸ்டன்ஸ் வந்துருச்சு பாருங்கள். வாட் வாஸ் தேட்? அது என்னவாக இருந்தது? தட் வாஸ் ஏ நாவல். தட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லாக் த டோர். வாட் வாஸ் ஹீ? அவர் என்னவாக இருந்தார். வாட் இஸ் ஹீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். வாட் வாஸ் ஹீ அப்படின்னா பாஸ்டன்ஸ், கடந்த காலம். அவர் என்னவா இருந்தார்? ஹி வாஸ் அன் இன்ஜினியர். வாட் வாஸ் இன் த பேக்? ஐ ஹேட் மை புக்ஸ் இன் த பேக். தேர் வேர் ஃபைல்ஸ் இன் தி பேக். எல்லாமே பாஸ்டன்ஸில் வந்துருச்சு பாருங்கள். அந்த வேர்ப் பாஸ்டன்ஸில் இருக்குது. There were files in the bag. It was my papers in the bag. மேக்ஸிமம் டைம் கேள்வி எந்த டென்ஸில் இருக்கோ பதிலும் அந்த டென்ஸில் இருக்கும். சில இடங்களில் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டென்சஸ் மாறலாம். வாட் டிட் யூ மீன்? வாட் டு யூ மீன் அப்படின்னா நிகழ்காலம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. வாட் டு யூ மீன்? வாட் டிட் யூ மீன்? நீ என்ன சொல்லியிருந்த? ஐ மென்ட் டு சப்மிட் த ஃபார்ம் பிஃபோர் த லாஸ்ட் டேட். நான் கடைசி தேதிக்கு முன்னாடி ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன். வாட் டிட் ஹீ டெல்? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் டிட் ஹீ டெல்? அவர் என்ன சொன்னார்?
பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு பாருங்கள். டிட் வந்தாலே அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு, ஆனால் அந்த டோல்டு அப்படிங்கிற வார்த்தை வரல பாருங்கள், ஆன்சரில் மட்டும்தான் வரும் அது. ஓகே, வாட் டிட் ஹீ டெல்? He told the answers. He told to give the books. What did they give? They gave the tickets. He gave all the books. இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்களாக கேள்விகள் கேட்டு பதில்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம், அதில் எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.